நாம் இன்று எதை பார்க்க இருக்கிறோம் என்றால், இதுவரை இதுவரை நீங்கள் பார்த்து வந்த நிகழ்ச்சி, அதாவது அருட்தந்தையா திருத்தந்தையா என்ற ஒரு தலைப்பில் பல நாள் பார்த்து வந்தோம். அதுபோன்று பார்த்து வந்தபோது பலர் கமெண்டில் கேள்விகள் கேட்டிருந்தார்கள், சந்தேகம் கேட்டிருந்தார்கள், விமர்சனம் செய்திருந்தார்கள், பாராட்டியும் இருந்தார்கள். இப்படியெல்லாம் பல கமெண்ட்டுகள் வந்தன. அதில் ஒரு விமர்சனம் தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம், ஒன்றோ இரண்டோ. அந்த விமர்சனத்தில் வி.எஸ். குமார் என்பவர் ஒரு கமெண்ட் செய்திருந்தார். அதன் பின் ஃபாத்திமா மேரி என்பவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த கருத்துக்கள் குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதில் வி.எஸ். குமார் என்ன சொல்கிறார் என்றால், வேதத்தை மட்டும் பின்பற்றுங்கள், வேறு யாரையும் பின்பற்றினால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். அப்படித்தான் இவ்வளவு காலம் வரை வஞ்சிக்கப்பட்டீர்கள். அதனால் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தராகிய இயேசுவை மட்டும் பின்பற்றுங்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து கேட்கிறோம் அல்லவா, வேதத்தை மட்டும் பின்பற்றுவது, இது கேட்பதற்கு மிகவும் சரியானது போன்றே தோன்றும். யாருக்கெல்லாம் மிகவும் சரியானது போன்று தோன்றும் என்றால், யாரெல்லாம் திருவிவிலியத்தின், அதாவது வேதத்தின், பைபிளுடைய வரலாறு தெரியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது போன்று தெரியும். அதனால்தான் ஃபாத்திமா மேரி என்பவர் உடைய அந்த விமர்சனத்தையும் இதில் சேர்த்து சொல்கிறோம். ஃபாத்திமா மேரி என்ன கேட்கிறார்கள் என்றால், பைபிள் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதை உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? சத்தியத்தை அறிந்திருக்க முடியுமா? அறிந்திருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். என்னன்னா, இதுதான் ஒரு ஐரணி என்று சொல்லுவோம். என்னவென்றால், முரண்பாடாக செயல்படுவது என்று பொருள். அதாவது இவர்கள் வேதத்தின் வரலாறு அறியாதவர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து வேதத்தின் வரலாறு தெரியாதவர்கள் என்று நம்மை குறை கூறுகிறார்கள். ஆனால் முதலில் நாம் வேதம் என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் இவர்களுடைய கருத்து சரியானதா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். வேதம் என்று பைபிளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். திருவிவிலியம் என்று கத்தோலிக்க திருச்சபையில் பெயர் வைத்திருக்கிறார்கள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு என்று முதலில் நாம் பார்க்கலாம். வேதம் என்றால் ஒரு புனித நூல். புனித நூல் என்றால் அதிகாரப்பூர்வமாக யாரோ ஒருவர், அதாவது எந்த மதத்தை சேர்ந்தவர், அதாவது எந்த மதத்தை ஒருவர் உருவாக்கி இருக்கிறாரோ அந்த மதத்திற்கு ஒரு நூல் அவர் கொடுத்தால் அதற்கு பேர் வேதம். இந்து மதத்தில் இருக்கிறது வேதம். வேதத்தை அறிந்தவர்கள் இந்துக்கள். வேதத்தை அறியாமல் இந்து கோயிலுக்கு யாராச்சும் போகிறாங்கல்ல, இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள், அவர்களெல்லாம் இந்துக்கள் அல்லவாம், அவர்களெல்லாம் பக்தர்களாம் அப்படின்னு அந்த மதத்தை சேர்ந்த தலைவர்கள், அதாவது குருமார்கள், ஐயர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய கருத்து அதுதான். அவர்கள் நம் நாட்டில் உள்ள அனைவரையும் இந்துக்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று அரசியல் ரீதியாக இந்துக்கள் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் பெரும்பான்மையினராக 80% நாங்கள் இருக்கிறோம். இது 80%த்திற்கும் 20%த்திற்கும் உள்ள ஒரு போட்டி என்றெல்லாம் வேத அடிப்படையில் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் இந்துக்களை வரையறை செய்யும் பொழுது என்ன வரையறை செய்கிறார்கள் என்றால், வேதம் அறிந்தவர்கள் மட்டுமே இந்துக்கள் என்று வரையறை செய்கிறார்கள்.
அதுபோன்று பார்க்க போனால் வேதம் அறிந்தவர்கள் என்றால் காயத்ரி மந்திரம் சொல்ல தெரிந்தவர்கள். அந்த ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு படம் இருக்கிறார் அல்லவா, அதில் அர்ஜுன் அவர்கள் அந்த காயத்ரி மந்திரம் அறிந்து கொண்டு பேசுவார் அல்லவா. அதுபோன்று காயத்ரி மந்திரம்னா நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த காயத்ரி மந்திரம் ஒரு கிறிஸ்தவ பார்வையில் பார்க்க போனால் திருமுழுக்கு பெற்றோர்கள். அதுபோன்று காயத்ரி மந்திரம் சொன்னோன்னா அவங்க பூநூல் போட்டு விடுவார்கள். அது ஒரு அடையாளம். இவன் வேதம் அறிந்தவன் என்பதற்கான ஒரு அடையாளம் அந்த பூநூல் என்று சொல்கிறோம் அல்லவா. நூலில் குறுக்க இந்த உடலில் இருக்கும், அதுதான் பூநூல். மறைமுகமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பூநூல் அணிந்தவர்கள் மட்டுமே இந்துக்கள், மற்றவர்கள்லாம் பக்தர்களா, இந்துக்கள் அல்ல, அவர்கள் அந்த சாமியுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த இந்துக்கள், உண்மையான இந்துக்களுடைய எண்ணிக்கை பார்த்தால் நம்மை விட அநேகமாக சிறுபான்மையினராக மாறிடும். அது மாதிரி நிலைமை அங்கே இருக்கிறது. அதை யாரும் கண்டு கொள்வதில்லை. அதை விட்டுருங்க. இந்த வேதம் என்ற ஒரு அந்த நிலைப்பாடு, அதாவது அந்த ஸ்டேட்டஸ், அந்த அந்தஸ்து திருவிவிலியத்திற்கும் கிடைக்க என்பதை மனதில் வைத்து திருவிவிலியம் என்று அழைக்காமல் அதை வேதம் என்று அழைக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதில் சத்தியம் என்று ஒன்று சொல்வார்கள். சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை அறிந்தனா உண்மையை அறிந்து. இதெல்லாம் என்னன்னா அந்த மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிவிலியம் உண்மையில் வேதமா, அதை பார்க்க வேண்டும். அதாவது உண்மையில் இந்த திருவிவிலியம் கிறிஸ்துவால் எழுதப்பட்டு, இதுதான்ப்பா உனக்கு நான் கொடுக்கிற திருநூல், இதை கடைபிடித்து நீ வாழ்ந்தால் நீ மோட்சம் பாக்கியம் பெறலாம் என்று இயேசு சொல்லி கையில், யார் கையில் அதை கொடுத்து சென்றார் என்று பார்த்தால் யார் கையிலும் கொடுக்கவில்லை. யார் கையிலும் கொடுக்கல, அவர் பாட்டு போயிட்டாரு, எதுவுமே கையில் கொடுக்காம.